மீனராசி அன்பளுக்கு ஜென்ம சனியாக இருக்கிறதுனால தான் மிகுந்த தொந்தரவுகளுக்கு ஆளாகிட்டே இருக்கிறது. அதாவது மார்ச் 29க்கு மேலே பயங்கரமான கஷ்டங்கள் ஒன்று மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. எது கேட்டாலும் ஒரு தப்பான செய்தியாக இருக்குது. எது பார்த்தாலும் அது தப்பாக தான் போயிடுது. எது செய்தாலும் அது வேறு விதமாக கொண்டு போய் நமக்கு விரைய செலவுகள் தான் காட்டி இத்தகையான ஒரு ஜென்ம சனி சூழலில் மீனராசி அன்பளுக்கு தவித்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஒரு வரப்பிரசாதமாக சனி பகவானும் வக்ரகதி சஞ்சாரம் நடந்தது. இந்த சனி பகவான் வக்ர சஞ்சாரத்தினால என்ன நன்மை அப்படின்னா, ராசிலே சனி வக்ரம் அடைகிறது என்பது நீங்கள் உடல் ரீதியான தொந்தரவுகள், உங்களுடைய பர்சனாலிட்டி சம்பந்தமான விஷயங்கள், எங்கே போனாலும் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருந்தது இல்லையா, இது அப்படியே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றியை கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமான சமயம். அதாவது இப்போ ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, உடனே கிடைக்கும். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறீங்க, உடனே ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இல்லை லேபர் ப்ராப்ளம் இருக்குது, உடனே லேபர்ஸ் சேருவாங்க. இல்லை ஒரு வெளிநாட்டுக்கு போகலாம்னு நினைக்கிறீங்க, உடனே வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். 7.5 சனியில் ஏற்கனவே ஒரு நெகட்டிவ் கொடுத்துக்கிட்டே இருக்குது லோடு. இங்கே வக்கரம் அடைகிறதுனால அந்த லோடு அப்படியே டவுன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைச்சி மிகப்பெரிய நன்மையான நிலை உண்டாகும். ஆக நீங்கள் மனதில் என்னென்ன ஒரு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த மனக்கோட்டையில் இருக்கின்ற எல்லா ஆசைகள் பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய காலம் என்பது தான் இந்த சனி பகவானும் வக்கர சஞ்சார காலம் என்பது.